என்ன இருந்தாலும் சமுத்திரக்கனி அவர்கள் விஜய் அவர்களே இப்படி அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாது. என்ன மேட்டர்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருந்து பெரிய இஷ்யூவாக போச்சு. அதுக்கப்புறம் டிவோர்ஸுக்கு அப்புறம் த்ரிஷா அவர்களை ஏஜிஎஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் கொண்டு போந்து இன்னும் விஜய் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இதுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகும்போது விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஆடியோ ஃபஸ்ட்டு எதுவும் கேட்கல, பட் இயர்ஃபோன் போட்டுன்னு கேட்டால் மேக்ஸிமம் கேட்குது. என்ன மேட்ரு இவர் சொல்ல வரேன்னா, உன் வீட்டுக்குள்ளே நடக்கிறது நீ உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, எதுக்கு பப்ளிக்காக கொண்டு வரன்ற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் சொல்கிறாரு. பட் எக்ஸாக்டாக நான் கேட்டது இதுதான். ஆக்சுவலாக ஆடியோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை, பட் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா கிளியராக கேட்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் கூட்டிட்டு வரும் 4 சோத்துக்குள்ள வச்சுலையா யாரை பழி வாங்குறது, யாரும் பழி வாங்குறது. எது இந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு, கட்சிக்காரன் கைஸ், ஹெட்ஃபோன் போட்டுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இது இவர் பேசுறது தப்பா இல்லை கரெக்டாக நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண போகிறங்க. ஒரு விஜய் ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.